வணக்கம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். நீங்க நம்ம உலகத்தை சுத்தி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் உட்டு கவனிச்சீங்கன்னா, எல்லாமே தனித்தனியா ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாம நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆமா. கண்டிப்பா அப்படிதான் தோணும். அதாவது மத்திய கிழக்குல ஒரு போர் நடக்குது. ஆப்பிரிக்கால உலக வர்த்தக அமைப்பு அவசரமா கூடுறாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா சோலார் பேனல்களுக்கு புதுசா சில விதிகள் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மலையோட உயரம் என்னவா இருக்கணும்னு ஒரு பெரிய விவாதமே நடக்குது. ம், இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமான செய்திகள். இதுக்கு நடுவுல நம்ம நாடாளுமன்ற குழு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு கொடுக்கணும்னு பரிந்துரை பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாமே வேற வேற செய்திகள் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அதுவல்ல. நிச்சயமா இல்ல. எல்லாமே கனெக்டட் தான். கரெக்ட். இன்று உலகிலும் இந்தியாவிலும் நடக்கும் இந்த மாபெரும் மாற்றங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கான ஒரு தெளிவான வரைபடத்தை வழங்குவதுதான் நமது இன்றைய தேடலின் முக்கிய நோக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு தேடல் இது. உலக நாடுகளின் பாதுகாப்பு, மாறிவரும் சர்வதேச வர்த்தகம், இந்தியாவின் எரிசக்தி சுதந்திரம், இயற்கை வளங்களின் வரையறை, அப்புறம் நம்ம நாட்டின் மக்கள் தொகை மாற்றம்னு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது போல் தோன்றும் இந்த 5 முக்கிய தரவுகளை தான் இன்னைக்கு நாம இணைத்து பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு நிகழ்வும் தனித்தனி தீவுகள் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய சங்கிலியோட கண்ணிகள். இதை நாம உணரும்போது உலக அரசியலும் பொருளாதாரமும் எவ்வளவு நுட்பமா பின்னப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப நம்ம உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தற்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான புவிசார அரசியல் நெருக்கடியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பா உலகின் மிக முக்கியமான வர்த்தக வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல நடக்கிற விஷயங்களை நம்ம முதல்ல கவனிக்கணும். ஓ, அந்த இடம் ரொம்ப முக்கியமானதாச்சே. அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் இப்போ 3வது வாரமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாதான் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துல சுமார் 20% கடந்து போகுது. ஆமா, 20%ங்கிறது சாதாரண அளவு கிடையாது. இப்போ அது மூடப்பட்டிருக்கு. இது உங்களுடைய தினசரி பெட்ரோல் செலவுல தொடங்கி உலக பொருளாதாரம் வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல நான் கவனிக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா, இந்த போர்ல நேட்டோ நாடுகள் முழுமையா இணையணும்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கடுமையா வலியுறுத்துறாரு. அவர் தொடர்ந்து அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜெர்மனி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் இது நேட்டோவோட பிரச்சனை கிடையாது, நாங்க வரமாட்டோன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஒரு கூட்டணின்னு வந்துட்டா ஒன்னாதானே நிக்கணும், இங்க ஏன் இப்படி ஒரு பிளவு வந்திருக்கு? இதை நாம நேட்டோவோட அடிப்படை விதிகள்ல இருந்து புரிஞ்சுக்கணும். 1949ல உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்போட ஆணிவேர் அதனுடைய கூட்டு பாதுகாப்பு விதிதான். அதாவது அதனுடைய 5வது சட்டப்பிரிவு. ஆர்டிகிள் 5, சரியா? மிகச்சரி. இதன்படி ஒரு உறுப்பினர் நாட்டின் மீது தாக்குதல் நடந்தால் அது அனைத்து உறுப்பினர் நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலா கருதப்படும். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது முற்றிலும் தற்காப்புக்கான ஒரு விதி மட்டும்தான். ஓஹோ, டிஃபென்சிவ் ஒன்லி. ஆமா, அது மட்டும் இல்லாம நேட்டோவோட 6வது சட்டப்பிரிவு அதனுடைய புவியியல் எல்லைய ரொம்ப தெளிவா வரையறுக்குது. ஒரு நிமிஷம். புவியியல் எல்லைனா குறிப்பிட்ட இடத்துக்குள்ள பிரச்சனை வந்தா மட்டும்தான் அவங்க வருவாங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த எல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, துருக்கி, அப்புறம் வட அட்லாண்டிக் பகுதிகள். இப்போ நீங்களே சொல்லுங்க, தற்போதைய ஈரான் போர் இந்த எல்லைக்கு உள்ளே நடக்குதா? இல்ல, அது எல்லைக்கு வெளியே மத்திய கிழக்கில் நடக்குது. அதுதான் விஷயம். அதனாலதான் நேட்டோ நாடுகள் இதுல நேரடியாக தலையிட தயங்குறாங்க. அவங்களுடைய சட்டப்படியே பாத்தீங்கன்னா இது அவங்களுக்கான போர் கிடையாது. ஓ, இப்போ புரியுது. இத சுருக்கமா சொல்லணும்னா, நேட்டோவை ஒரு தெரு பாதுகாப்பு அமைப்பு, அதாவது ஒரு நெய்பர்ஹுட் வாட்ச் போல நாம ஒப்பிடலாம். ஆமா, நல்ல உதாரணம். நம்ம தெருவுல ஒரு திருடம் வந்தாதான் நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பாதுகாப்போம். அதை விட்டுட்டு 3 ஊர் தள்ளி நடக்கிற ஒரு சண்டைக்கு நாம ஏன் கட்ட பஞ்சாயத்து பண்ண போகணும், அது நம்ம வேலையில்லையேன்னு சொல்ற மாதிரி தான் நேட்டோ இப்போ செயல்படுது, இல்லையா? மிகச்சரியான ஒப்பீடு. நாட்டோ நாடுகள் இப்போதைக்கு லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஏவுகணை தடுப்புன்னு சில மறைமுக உதவிகளை மட்டுமே பண்றாங்க. பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரி நாடுகள் தனிப்பட்ட முறையில சில உதவிகளை செஞ்சாலும் நாட்டோ அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பா அவங்க இந்த போருக்குள்ள நுழையல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல அமெரிக்க அதிபரோட வாதத்தையும் நாம பார்க்கணுமே. நேட்டோ நாடுகள் தங்களுக்கான பாதுகாப்பு செலவை சரியா பகிர்றது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ட்ரம்ப் தொடர்ந்து முன்வைக்கிறாரு. பர்டன் ஷேரிங் பிரச்சனை. ஆமா, அமெரிக்கா மட்டுமே மிகப்பெரிய சுமைய சுமைக்குது, மத்தவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்றாரு.
எந்த அரசியல் சார்பும் இல்லாம வெறும் எண்களை மட்டும் வச்சு பார்த்தால் இந்த குற்றச்சாட்டுல உண்மையிலேயே நியாயம் இருக்கா? பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலுமே நியாயமான வாதங்கள் இருக்குங்கிறது தான் யதார்த்தம். தரவுகளின்படி பார்த்தால் 2024ல நேட்டோவோட மொத்த பாதுகாப்பு செலவுல அமெரிக்காவோட பங்கு 63% இருக்கு. இது நிச்சயமா மிகப்பெரிய தொகைதான். 63%னா ரொம்ப அதிகம் தானே? ஆமா. ஆனா அதற்காக மத்த நாடுகள் ஒண்ணுமே பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. அமெரிக்கா அல்லாத பிற உறுப்பினர் நாடுகளின் பாதுகாப்பு செலவும் இப்போ கணிசமா உயர்ந்திருக்கு. 2016ல $292 பில்லியன் இருந்தா அவங்களுடைய செலவு 2024ல $482 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. அப்போ மத்த நாடுகளும் தங்களுடைய பட்ஜெட்டை நல்லாவே அதிகமாக்கியிருக்காங்க. நிச்சயமா தங்களோட உள்நாட்டு உற்பத்தில, அதாவது ஜிடிபில 2% பாதுகாப்பிற்காக செலவிடணும்னு நேட்டோக்குள்ள ஒரு இலக்கு இருக்கு. 2016ல பாத்தீங்கன்னா வெறும் 4 நாடுகள் மட்டுமே இதை செஞ்சிருந்தாங்க. வெறும் 4 நாடு தானா? ஆமா. ஆனா இப்போ 31 நாடுகள்ல 18 நாடுகள் இந்த இலக்கை எட்டியிருக்காங்க. அதனால செலவு பகிர்வு மெல்ல மெல்ல அதிகரித்து வருது அப்படிங்கிறது தான் எண்கள் நமக்கு சொல்லும் உண்மை. சரி, அப்போ ராணுவ கூட்டணிகளுக்குள்ளேயே இவ்வளவு அதிகார போட்டிகள், யார் எவ்வளவு பணம் கொடுக்கறதுன்னு பிரச்சனைகள் இருக்கு. இது அப்படியே உலகளாவிய வர்த்தக அமைப்புகளையும் உலுக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது வேறொரு வடிவத்துல எதிரொலிக்குது. ஏன்னா புவிசார் அரசியல் பதற்றங்கள் வெறும் போர்க்களங்களோடு நின்னுடுறதில்ல. நேட்டோவுக்குள் நடக்கும் இதே பவர் பாலிடிக்ஸ் சர்வதேச வர்த்தக அமைப்பிலும், அதாவது WTOவிலும் இப்போ ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. கமரூன் நாட்டின் யவுண்டே நகரில் நடக்கிற WTOவோட 14வது அமைச்சர்கள் மாநாட்டை நாம ஏன் இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கணும்? ஏன்னா 1995ல உருவாக்கப்பட்ட பிறகு உலக வர்த்தக அமைப்பு சந்திக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இதுதான். இந்த மாநாட்டுல உலக நாடுகளோட வர்த்தக அமைச்சர்கள் எல்லாம் கூடி விவாதிக்கிறாங்க. இதுல என்ன பெரிய சிக்கல் வந்திருக்குப்போ? இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக சிக்கல்களை தீர்க்கிற அதனுடைய மிக முக்கியமான மேல்முறையீட்டு அமைப்பு, அதாவது அப்பலட் பாடி, இப்ப முற்றிலுமா முடங்கி போயிருக்கு. ஒரு நிமிஷம், முடங்கி போயிருக்குன்னா அது எப்படி செயல்படாம போகும்? அதோட மெக்கானிசம் என்னாச்சு? சாதாரணமா ஒரு நாடு வர்த்தக விதிகளை மீறினால் பாதிக்கப்பட்ட நாடு இந்த அப்பலட் பாடி கிட்ட தான் நியாயம் கேட்க முடியும். ஆனா கடந்த சில வருஷங்களா வல்லரசு நாடுகள் சில இந்த அமைப்புக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்க விடாம வீட்டோ பவரை பயன்படுத்தி தடுத்து நிறுத்திட்டாங்க. ஓ, நீதிபதிகளே இல்லனா அந்த கோர்ட் எப்படி இயங்கும்? அதுதான் இங்க பிரச்சனையே. இது ஒரு பக்கம்னா, மறுபுறம் உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. டிஜிட்டல் வர்த்தகம், டேட்டா டிரான்ஸ்ஃபர், பருவநிலை மாற்றத்திற்கேற்ப பசுமை வர்த்தக விதிகள்னு 21ஆம் நூற்றாண்டு வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா விதிகள் மாறலையா? இல்ல, WTOவோட விதிகள் இன்னும் பழைய காலத்திலேயே தான் நிக்குது. இப்போ நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, பொருளாதார சார்புகளை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தோன்ற மாதிரி வரிகளை விதிச்சுக்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய கால்பந்து போட்டியில ரெஃப்ரியோட கையில இருக்கிற விசில யாரோ புடுங்கி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம். விதிகள் இல்ல, தப்பு செஞ்சா கேட்க ஆள் இல்லன்னா மைதானத்துல எவன் பலசாலியோ அவன் தானே ஆட்டத்தை ஆக்கிரமிப்பான். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த விதிகளின் அடிப்படையிலான வர்த்தகம் அழிஞ்சு அது வெறும் அதிகார அடிப்படையிலான வர்த்தகமா மாறினால் இது நம்மள மாதிரி வளரும் நாடுகளை எப்படி பாதிக்கும்? இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு சிறு தொழில் செஞ்சு உங்க பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்க. திடீர்னு ஒரு பெரிய நாடு உங்க பொருட்கள் மேல 100% வரிய போட்டா நீங்க போய் முறையிட ஒரு அமைப்பே இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க கேட்ட அதே சூழ்நிலை தான் இப்போ உலக நாடுகள் பலவற்றுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. விதிகளின் அடிப்படையிலான அமைப்பில் ஒரு சின்ன நாடும் பெரிய நாடும் சமம். தப்பு நடந்தா கேள்வி கேட்கலாம். ஆனா அதிகார அடிப்படையிலான உலகத்துல அங்க அப்படி கிடையாது. பலம் வாய்ந்த நாடுகள் தங்களுக்கு சாதகமா விவசாய மானியங்களை பல மடங்கு உயர்த்தி கொள்ளும். தங்களுக்கு ஏற்றவாறு டிஜிட்டல் நெட்வொர்க் விதிகளை வளைச்சுப்பாங்க. ஒரு சின்ன வளரும் நாடு பெரிய நாட்டுடன் வர்த்தகம் செய்யும் போது ஏற்படுற சிக்கல்களுக்கு நியாயம் கேட்க போக்கிடம் இல்லாம போகும். இது உலக வர்த்தகத்தின் நிலைத்தன்மையை முற்றிலுமா சீர்குலைத்துவிடும். அப்போ உலக வர்த்தக அமைப்பு பலவீனம் அடைச்சிருச்சு. உலகளாவிய சப்ளை செயின் எப்ப வேணாலும் உடையுங்கிற நிலைமை இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்தியா இப்போ ரொம்ப உஷாரா ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு தோணுது. ஆமா, இந்தியா முழிச்சுக்கிட்டாங்க. யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல, நாமளே தயாரிச்சுப்போன்னு நமது மிக முக்கியமான எரிசக்தி தேவைகளுக்கு மத்த நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க நினைக்குது நம்ம அரசு. இதற்காகவே சோலார் உற்பத்தியில ALMM லிஸ்ட் 3 அப்படிங்கிற புதிய விதிகளை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஆமா, இது ரொம்பவே தைரியமான அதே சமயம் அவசியமான ஒரு கொள்கை முடிவு.
ஜூன் 2028ல இருந்து சோலார் வேஃபர்ஸ் மற்றும் இங்காட்களை கட்டாயமா உள்நாட்டிலே தான் கொள்முதல் செய்யணும்னு ஒரு விதியை அரசு கொண்டு வந்திருக்கு. வேஃபாஸ் மற்றும் இங்காட்கள்னா அது சோலார் பேனலுக்கு உள்ள இருக்கிற பொருளா? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா சோலார் மாடியூல்கள் உற்பத்தியில நம்ம இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுமார் 172 கிகாவாட் அளவுக்கு உற்பத்தி திறன் நம்மகிட்ட இருக்கு. ஓ, மாடியூல்கள்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா அந்த மாடியூல்களை செய்யறதுக்கான அடிப்படை மூலப்பொருளான வேஃபர் மற்றும் இங்காட் உற்பத்தியில வெறும் 2 கிகாவாட் என்ற அளவிலேயே நாம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இதுக்காக நாம சீனாவை தான் பெருமளவு சார்ந்திருக்கிறோம். சீனா கிட்ட இருந்து நிறைய வாங்குறோமா? ஆமா, சமீபத்திய தரவுகளின்படி பாத்தீங்கன்னா வேஃபர் இறக்குமதிக்காக மட்டுமே சுமார் $156 மில்லியன் நம்ம செலவு பண்ணிருக்கோம். இதை எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு கேக் செய்யறதோட ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு கேக்க அழகா அலங்கரிக்கிறதுல, அது மேல கிரீம் தடவுறதுல நாம உலகத்தரம் வாய்ந்த கில்லாடிகள். ஆனா அந்த கேக் செய்யறதுக்கான அடிப்படையான மாவும் சர்க்கரையும் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்து தான், குறிப்பா சீனாவில இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஹாஹா, ஆமா, அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. நாம ரொம்ப வருஷமா சீனால இருந்து மலிவான விலைக்கு வாங்கி பழகிட்டோம். இதுல நம்ம அரசோட PLI, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தோட புள்ளி விவரங்களை பாத்தீங்கன்னா மாடியூல்கள் உற்பத்தியில 59% வெற்றி அடைஞ்சிருக்கும். சரி. ஆனா இந்த வேஃபர் உற்பத்தியில அவங்க வெச்ச இலக்குல வெறும் 10% மட்டும்தான் நடந்திருக்கு. நிலைமை இப்படி இருக்கும்போது நம்மால திடீர்னு எப்படி ஜூன் 2028க்குள்ள முழுமையா உள்நாட்டிலே இதை தயாரிக்க முடியும்? எனக்கு இதுல துளியும் நம்பிக்கை இல்ல. இது சாத்தியமே இல்லாத ரொம்பவே மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லையா? உங்களுடைய இந்த சந்தேகம் ரொம்ப நியாயமானது தான். ஏன்னா சோலார் மாடியூல் செய்யறதை விட இந்த வேஃபர் செய்யறதுக்கான மெக்கானிசம் ரொம்பவே கடினமானது. அதுக்கு நிறைய டெக்னாலஜி தேவையோ? ஆமா, அதுக்கு அதிகப்படியான மூலதனம் தேவைப்படும், பிரம்மாண்டமான உலைகள் வேணும், மிக அதிக வெப்பநிலையில சிலிக்கான உருக்கணும். தொழில்நுட்ப ரீதியாவும் இது சவாலானது. இதை விட பெரிய சவால் என்னன்னா, சீனாவுல அரசாங்கமே நிறைய மானியம் கொடுத்து வேஃபர்களை ரொம்ப மலிவான விலையில உலக சந்தைக்கு அனுப்புறாங்க. அவங்களோட நம்ம நிறுவனங்கள் போட்டி போடுறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் எப்படி இந்த 2028 இலக்கு அடையும்னு அரசு சொல்லுது? இது நடக்கவே நடக்காதே. அங்கதான் அரசு ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான தந்திரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. கட்டாயமா 2028க்குள்ள வாங்கியே ஆகணும்னு அவங்க கண்மூடித்தனமா சட்டம் போடல, அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. என்ன நிபந்தனை அது? அதாவது நம்ம நாட்டுக்குள்ள 15 கிகாவாட் வேஃபர் உற்பத்தி திறனும் சந்தையில குறைந்தபட்சம் 3 தனித்தனி உற்பத்தியாளர்களும் எப்போ வராங்களோ அப்போதான் இந்த விதிகள் அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அப்போ இது ஒரு நிபந்தனையோடு கூடிய இலக்கு. ஆமா, இது முதலீட்டாளர்களுக்கு நீங்க கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சு ஃபேக்டரி கட்டுங்க, நீங்க உற்பத்தி செஞ்சா அந்த பொருட்களை நாங்களே உள்நாட்டுல வாங்கிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரோம்னு ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஒரு கேரண்டி மாதிரி கொடுக்கறாங்க. கரெக்ட். அதே சமயம் நம்ம கிட்ட போதுமான உற்பத்தி திறன் வர்றதுக்கு முன்னாடியே உள்நாட்டுல தான் வாங்கணும்னு சொல்லி மார்க்கெட்டை முடக்கிடக்கூடாதுங்கிறதுலயும் அரசு கவனமா இருக்கு. வாவ், இது உண்மையிலேயே ஒரு நல்ல மூவ் தான். சரி, இப்ப நாம சோலார் பேனல் செய்யணும், பொருளாதார ரீதியா தற்சார்பு அடையணும்னு நிறைய புது ஃபேக்டரிகளை உருவாக்க நினைக்கிறோம். ரொம்ப நல்லது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இன்னும் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளை கட்டவும் அதுக்கான கனிம வளங்களை எடுக்கவும் நமக்கு என்ன தேவை? நிலம் தேவை, இயற்கை வளங்கள் தேவை இல்லையா? கண்டிப்பா. நிலை இல்லாம எதுவும் பண்ண முடியாது. இது இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு நம்மள கொண்டு போகுது. ஆரவள்ளி மலைத்தொடர் பத்தின பிரச்சனை. கனிம வளங்களை எடுப்பதற்காக ஒரு மலைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரையறையையே மாத்துறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ரொம்பவே சீரியஸான ஒரு சூழலியல் பிரச்சனைங்க. ஆரவல்லி மலைத்தொடரை எப்படி வரையறுப்பது அப்படிங்கிறது குறித்து நவம்பர் 2025ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஆனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுனால டிசம்பர் 2025ல நீதிமன்றமே அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சு ஒரு புதிய நிபுணர் குழுவா அமைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மலைனா மலைதானே, அதுல என்ன வரையறை வேண்டி கிடக்கு? இது பாக்கறதுக்கே மலை மாதிரி தானே தெரியும். அதுலதான் விஷயமே இருக்கு. முந்தைய வரையறை, அதாவது 2011ல இந்திய வன அளவை நிறுவனம் கொடுத்த வரையறை ரொம்பவே அறிவியல் பூர்வமானது. ஒரு நிலத்தோட சாய்வு வெறும் 3 டிகிரி இருந்தாலே அது மலையினோட பகுதியாக கருதப்பட்டது. 3 டிகிரி ஸ்லோப் இருந்தாலே மலையா? ஆமாம். இதன்படி பார்த்தா சுமார் 62 மாவட்டங்கள் ஆரவள்ளி மலைத்தொடரின் கீழ் பாதுகாக்கப்பட்ட பகுதியா வந்துச்சு. ஆனா இப்ப வந்த புது வரையறை என்ன சொல்லுதுன்னா, தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்திற்கு மேல் இருந்தா மட்டுமே அது மலை.
அதுக்கு கீழே இருந்தா அது சாதாரண நிலம்னு சொல்லுது. 100 மீட்டருக்கு மேல இருந்தாதான் மலையா? ஆமா. இதனால் ஆரவள்ளியோட பாதுகாக்கப்பட்ட பரப்பளவு 62 மாவட்டங்கள்ல இருந்து வெறும் 37 மாவட்டங்களாக சுருங்கும் அபாயம் உருவாச்சு. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மரத்த பார்த்துட்டு அந்த மரத்துல 10 அடிக்கு மேல இருக்கிற கிளைகள் மட்டும்தான் மரம், கீழ இருக்கிற வேரும் அடிப்பகுதியும் மரம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். அடிப்பகுதியை நீங்க வெட்டிட்டா மொத்த மரமும் செத்து போயிடுமே. மலையின் அடிவாரத்துல இருக்கிற தொடர்ச்சிய இந்த 100 மீட்டர் அளவுகோல் முற்றிலுமா நிராகரிக்குதே. உண்மைதான், அது ஒரு பெரிய பிழை. ஆனாலும் இதுல இன்னொரு கோணத்தையும் நான் கேட்டுதான் ஆகணும். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி வேணும், நிறைய கனிமங்கள் தேவைப்படுது, மைனிங் பண்ணணும். அப்போ எதை தோண்டலாம் எதை தோண்டக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஒரு தெளிவான அளவுகோல் அரசுக்கும் நிறுவனங்களுக்கும் தேவை இல்லையா? 100 மீட்டர்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் மெட்ரிக் வச்சாதானா அவங்களால திட்டமிட முடியும். அது உண்மைதான். வளர்ச்சிக்கும் திட்டமிடலுக்கும் அளவுகோல் தேவை. ஆனா சூழலியல் அப்படிங்கிறது செங்கற்களை ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வைக்கிற கட்டமைப்பு கிடையாது. அது ஒண்ணுக்கொன்ன பின்னி பிணைந்த ஒரு வலைப்பின்னல். ஒரு இன்டர்கனெக்டட் வெப்னு சொல்றீங்க? ஆமா, இதோட மெக்கானிசம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜஸ்தான் மாநிலத்துல வெறும் 8% மட்டுமே வனப்பகுதி இருக்கு. மேற்கு பக்கம் இருக்கிற தார் பாலைவனம் டெல்லி பக்கம் மேலும் விரிவடையாம தடுக்கிற ஒரு இயற்கை அரணாக இந்த ஆரவல்லி மலைகள் தான் நிக்குது. ஓ, அந்த மலைத்தொடர் ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி செயல்படுதா? ஆமா, இப்போ அந்த அறிவியல் பூர்வமான 3 டிகிரி அளவுகோலை கைவிட்டுட்டு சும்மா தன்னிச்சையா 100 மீட்டர்னு ஒரு கோட்டை வரைஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 100 மீட்டருக்கு கீழே உள்ள ஆனா சூழலியல் ரீதியா மிக முக்கியமான மலையடிவாரங்கள் எல்லாமே சுரங்க தொழிலுக்கு திறந்து விடப்படும். அதுல சுரங்கம் தோண்டுனா என்ன ஆகும்? நீங்க மலையடிவாரத்தை தோண்ட ஆரம்பிச்சா அங்க இருக்கிற நிலத்தடி நீர் முற்றிலுமா அழிஞ்சு போகும், பல்லுயிர் தன்மை சிதையும். கடைசியா அந்த அரண் உடைந்ததும் பாலைவனத்தோட எல்லை கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிக்கும். ஒரு வரையறைய மாற்றுவது எவ்வளோ பெரிய சூழலியல் பேரழிவிற்கு வழிவகுக்கும் என்பதற்கு இது ஒரு நேரடி உதாரணம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது நிலத்தோட வேர்களை நாம எப்படி பாதுகாக்கணுமோ அதே போல இந்த நாட்டோட எதிர்காலமான அடுத்த தலைமுறையோட வேர்களையும் நாம பாதுகாக்கணும். நான் எதை பத்தி பேசுறேன்னா, நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் கல்வி. இதுதான் நம்ம கட்டாயம் பேசி தீர வேண்டிய அடுத்த விஷயம். ஆமா, ஹியூமன் கேபிட்டல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவின் மக்கள் தொகை தற்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த எண்களை கொஞ்சம் கவனிங்க. 2021ல 1355 மில்லியனாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை 2051ல 1590 மில்லியனா உயரும்னு கணிச்சிருக்காங்க. ஆனா மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு வெறும் 0.5% குறைய போகுது. இது ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. இந்தியா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதாவது உழைக்கும் வயதுடைய மக்களின் அதிகப்படியான எண்ணிக்கை 2041ல அதோட உச்சத்தை அடைஞ்சு அதுக்கு பிறகு குறைய தொடங்கும். அப்ப இளைஞர்கள் குறைய ஆரம்பிப்பாங்க. ஆமா, இதை விட நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. 2051ல நம்ம மக்கள் தொகையில 5ல் ஒரு பகுதியினர், அதாவது 20% 60 வயதை கடந்த முதியவர்களா இருப்பாங்க. இந்தியா மெதுவா ஒரு சில்வர் எக்கானமியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்போதே குழந்தை பிறப்பு விகிதம் குறையறதுனால பல அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால நிறைய பள்ளிக்கூடங்களை மூட வேண்டிய நிலைமை வருது. ட்ரூ. ஆனா இதே நேரத்துல தான் ஒரு நாடாளுமன்ற குழு PM போஷன், அதாவது நம்ம எல்லாரும் பரவலா அறிஞ்ச மதிய உணவு திட்டத்தை 12ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தவும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கவும் பரிந்துரை பண்ணிருக்காங்க. இப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. 2041ல நமது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் முடிவடைய போகுதுன்னா அந்த பொன்னான உழைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்க நம்மகிட்ட இன்னும் வெறும் 15 வருஷங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்க மாணவர் சேர்க்கையே குறைஞ்சிட்டு வர்ற இந்த நேரத்துல 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை உணவு கொடுப்பது பொருளாதார ரீதியா ஏன் அவ்வளோ முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது? உங்க வீட்டு பட்ஜெட்ல எதிரொலிக்கும் அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இதுக்குள்ள ஒரு முக்கியமான அறிவியல் மெக்கானிசம் இருக்கு. வளரலாம் பருவம் அப்படிங்கிறது மூளை மற்றும் உடல் வளர்ச்சியில மிக முக்கியமான காலகட்டம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் போர்டு தேர்வுகளை எதிர்கொள்ளும் அபரிமிதமான அழுத்தத்துல இருப்பாங்க. ஆமா, அந்த பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். காலையில வெறும் வயிறோடு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற ஒரு மாணவனோட மூளையால எப்படி முழு திறனோடு செயல்பட முடியும்? முடியாது.
அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்கி வகுப்பில் அவங்க கவனத்தையும் நினைவாற்றலையும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ ஊட்டச்சத்துக்கும் அவங்களுடைய கற்கும் திறனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. 100%. அது மட்டும் இல்லாம மாணவர் சேர்க்கை குறைஞ்சு சில பள்ளிகள் லாபகரமற்றதா, அதாவது அன்எக்கனாமிக் ஸ்கூல்ஸா மாறினாலும் அதை நம்ம ஒரு வாய்ப்பா தான் பார்க்கணும். குறைவான மாணவர்களை வச்சு என்ன வாய்ப்பு இருக்கு? மாணவர்களோட எண்ணிக்கை குறையும் போது ஆசிரியர்களால ஒவ்வொரு மாணவர் மீதும் தனிப்பட்ட முறையில அதிக கவனம் செலுத்த முடியும். அந்த எஞ்சியிருக்கும் மாணவர்களுக்கு சிறந்த தரமான கல்வியையும் மிகச்சிறந்த ஊட்டச்சத்தையும் வழங்குறதன் மூலமா வரப்போற அந்த 15 வருஷங்கள்ல நமது மனித வளத்தின் தரத்தை நம்ம உலக அளவிலான உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும். வாவ்! வாங்க, இதுவரையில் நாம பேசின அனைத்தையும் கொஞ்சம் ஒன்றிணைத்து பார்ப்போம். உலக வரைபடத்துல எந்த ஒரு சம்பவமும் தனித்து நடக்கிறதில்ல அப்படிங்கறத நீங்க இப்போ நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாமே ஒரு பெரிய பசிலோட பீசஸ் தான். ஹார்மோஸ் ஜலசந்தியில நடக்கிற போரால எழும் எரிசக்தி தட்டுப்பாடு எப்படி நம்மள பாதிக்குது, அதே நேரம் WTOவின் முடக்கம் எப்படி உலக வர்த்தகத்தை அதிகார மையமா மாத்துதுன்னு பார்த்தோம். இந்த 2 நெருக்கடிகளும் சேர்ந்துதான் இந்தியாவை சோலார் உற்பத்தியில சுயசார்பை நோக்கி செல்ல உந்தி தள்ளுது. ஆமா, அது ஒரு செயின் ரியாக்ஷன். போதும் கனிம வளங்களை தேடும் போதும் அது ஆரவள்ளி மலைத்தொடருக்கு எப்படி ஒரு சூழலியல் அச்சுறுத்தலா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 2041க்குள் முடிவடைய போற நமது மக்கள் தொகை ஈவுத்தொகையை பயன்படுத்திக் கொள்ள நமது மனித வளத்தை நாம எப்பாடுபட்டாவது வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. இவை எல்லாமே ஒண்ணுக்கொன்னு மிக நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கு. இது ஏதோ அரசாங்கத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, நீங்க உங்களுடைய வாழ்க்கையையும் உங்க குழந்தைகளின் எதிர்காலத்தையும் எப்படி திட்டமிட போறீங்க என்பதோடும் நேரடிய தொடர்புடையது. சந்தேகமே இல்ல. நாம இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு கொள்கை முடிவும் ஒவ்வொரு விதியும் அடுத்த 20-30 வருஷத்துக்கான அடித்தளத்தை அமைக்குது. அது சர்வதேச வர்த்தக விதியா இருந்தாலும் சரி, ஒரு மலையின் உயரத்தை அளக்கும் விதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளி மாணவனுக்கு வழங்கப்படும் காலை உணவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமது எதிர்காலத்தை வடிவமைக்கும் கருவிகள்தான். இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டு செல்ல வருங்கிறேன். 2051ல இந்தியாவின் 20% மக்கள் முதியவர்களா இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு புறம் சுருங்கி வரும் உலகளாவிய வர்த்தகம், மறுபுறம் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு சுருங்கி வரும் இயற்கை வளங்கள். இந்த 2 நெருக்கடிகளுக்கும் மத்தியில இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிற குறைவான எண்ணிக்கையிலான இந்த இளைஞர்கள் தான் நாளைய அந்த பெரிய முதியோர் சமுதாயத்தின் முழு பொருளாதார சுமையையும் தங்கள் தோள்களில் சுமக்க வேண்டியிருக்கும். ஆமா, அவங்க மேல பெரிய சுமை காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியானால் இன்று அந்த மாணவர்களுக்கு நாம் வழங்கும் ஒருவேளை காலை உணவும், அவர்களுக்காக நாம் பாதுகாத்து வைக்கும் ஒரு தூய்மையான சுற்றுச்சூழலும் நமது அரசுக்கு சுமையான செலவா, அல்லது நமது சொந்த எதிர்கால பாதுகாப்பிற்காக இன்று நாம் செலுத்தும் இன்சூரன்ஸ் பிரீமியமா? இதை பற்றி ஆழமா சிந்திச்சு பாருங்க. எங்களுடன் இணைந்து இந்த தேடலில் பயணித்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.